ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி 1. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக மார்கழி மாதத்தில் ஏற்றுறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போவே நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறோம்ல, அதோட ரெட்டிப்பு வந்து பலன் வந்து இந்த மார்கழி மாதத்தில் இருக்குது. அதனால இதுக்கப்புறம் போடாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டாவது போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாதிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. காலையில் எழுந்து முடிஞ்சால் குளிச்சுட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெறும் மூஞ்ச கை கால் மட்டும் கழுவிட்டு அதான் சும்மா மூஞ்ச கை கால் கழுவாங்கல்ல, அந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் வந்து சாமிக்கு விளக்கேற்றுங்க. எப்பவுமே மார்கழி மாதம் வண்ணக்கோலம் போடுவாங்க வீட்டு வாசலெல்லாம். எங்கள் வீட்டு சைடு எல்லாமே போட்டி போட்டு போட்டுட்ருப்போம். கோலம் எல்லாமே யார் வீட்டில் வந்து நல்லா போடுறோம் அப்படின்ற மாதிரி. இந்த வாட்டி வந்து குளிர வேற இருக்குது, எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து வாசலில் வந்து 2 விளக்கு வந்து எப்பயுமே வச்சுருங்க. மினிமம் வந்து 6 மணிக்குள்ளே ஏற்றிடுங்க. நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடலனாலும் இந்த வெளியில் ஏற்றுறீங்கல்ல விளக்கு, அதை ஏற்றிடுங்க. ஏன்னா அது வந்து மார்கழி மாதத்தில் ஏற்றுவாங்க, அதனால தான். அப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டால் ரொம்ப நல்லது. காலையில் எழுந்துட்டா வேறு என்ன வேலை இருக்குது, அது கொஞ்சம் முன்னாடி எழுந்து நம்ம பண்ணிடலாம்ல. அதனால தான் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து பலன் தரும். அது மட்டுமே இல்லாமல் தைப்பூசம் விரதம் இருப்பாங்கல்ல முருகனுக்கு, அது வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்கழி மாதம் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டுமே வந்து ஒன்றா வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் முருகருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி தான் எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 48 நாள் வந்து நம்ம விரதம் இருப்போம்ல, நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் மாலை போட்டுட்ருக்காங்க, ஜனவரி தான் போயிட்டு வருவாங்க. அது வரைக்கும் வந்து வீட்டில் வந்து பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வீட்டில் நான்வெஜ் செய்வாங்க. நம்ம மட்டும் வந்து கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது தான். நம்மக்கோசம் வந்து மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அதனால தான் அவங்களுக்கு சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், நம்மளுக்கு நாம் விரதம் இருக்கிறத இருப்போம். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு, சாமிக்கு விளக்கேற்றி சாமிக்கு வந்து திரும்பாவை சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதையும் படித்தாச்சு. மார்கழி 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே உங்களுக்கு வந்து வரும். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அது படித்தா இன்னும் நல்லது. கோயிலெல்லாம் அதை தான் வந்து காலையில் டைமில் வந்து சொல்லுவாங்க. நான் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாரும் பீட்ரூட் வச்சுருக்கேன். பசங்களுக்கு எக்ஸாம்ன்றதுனால காலையில் தோசை மட்டும் ஊற்றிட்டு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாமான்னு தெரியல. ஆஃப் டேயில் விட்டுருவாங்க, எதுக்கோ கொடுத்து அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரு பாட்டில் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து 4 பிஸ்கெட் போட்டு அனுப்புகிறேன். சாமிக்கு நைவேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாக்லேட் தான் பண்ணேன், அதை காட்ட மறந்துட்டேன். அதை தான் காட்டினேன். அப்புறம் பசங்க வந்து எக்ஸாம்ன்றதுனால தனு மட்டும் படிச்சுட்டு இருக்கா. அனு வந்து படிக்கல. மேடம் வந்து எல்கேஜி படிக்கிறதுனால அவளை என்னால் எதுவும் கேட்கவே முடியல. பெரியவளை நான் பார்த்துக்கணுன்றதுனாலே சின்னவளை என்னால் பார்த்துக்கவே முடியல. என்ன சொல்கிறது, படிப்பு விஷயத்துல எல்கேஜி தானே படிக்கிறா, பரவாயில்ல இன்னும் 2 வருஷம் போகட்டும் அப்படின்ற மாதிரி விட வேண்டியது. அதனால் மேடம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் தனு மட்டும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனாலே பாவம் குழந்த திணறிடும். காலையில் சீக்கிரமாக எழுதி விட்ருவோம். அதுலேயும் மாலை போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து 6 மணிக்கு எழுந்தா. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சத்தில் இந்த மாதிரி தான் இருக்குது கோலம். ஸ்கூல்லெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. எங்கள் மாமியார் வந்து மேலே ஃபேனில் வந்து கையை விட்டுட்டாங்க. மேலே கை தூக்கும் போது ஃபேனில் பட்டுச்சு போல், அடிபட்டிருக்கு. அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும். அதனால் எங்கள் வீட்டுக்கார் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்தோடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ நேரத்தில் வரோன்னு. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் இருந்தாங்க. 5 பேர் வந்துக்கப்புறம் தான் போனோம். வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமே இல்லாத மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா உள்ளெல்லாம் ஆள் உட்காந்துட்டே இருந்தாங்க. ரொம்ப வந்து வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வலி மாத்திரை ஊசி எல்லாமே போட்டு கையெல்லாம் அடிபட்டுச்சுல, அதுக்கு எல்லாமே வந்து கட்டெல்லாம் போட்டு விட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க வேறு. போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய், வீட்டுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு ஒன்று 60 ரூபா கிட்ட போட்டுருந்துச்சு. ஆனால் அதோட கொஞ்சம் கம்மி தான். இது 2 தேங்காய் 20 ரூபா, ஒரு தேங்காய் 25 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். சட்னிக்கெலாம் அதிகமாக தேவைப்படுது மாலை போட்டனால. அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து நான்வெஜ் போயிட்டுருக்கோம்ல, அதனால் அதிகமாக தேவைப்படாது, அதே வச்சு மேனேஜ் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபா போட்டிருந்தாங்க 1 கிலோ.
ரூ. 70 ரூ. 45ன்னு இருந்துச்சு. நான் ரூ. 45 தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் லெமன் வாங்கியிருந்தேன், புதினா, கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா தருவாங்கல்ல, கருவேப்பிலை இந்த கோஸ் ஒரு 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். அதிகமாக சொன்னாங்க. அதனால 1/4 கிலோ இதே ரூ. 20 வாங்க. க பேக்கெட் பண்ணி வைப்பாங்க. அது ரூ. 20 நல்லா பெருசா வாங்கிட்டு வந்தேன் 2 நாளுக்கு முன்னாடி. அப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ரூ. 20 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு 4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தேன். நைட் வந்து இந்த மாரி சாயங்காலத்துல இந்த மாரி குழம்பு தான் போட்டிருந்தேன் நானு. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தனு வந்து சாமிக்கு வந்து சாயங்காலத்தில பூஜை பண்ணோம்ல, அத பண்ணியிருந்தா. அப்புறம் வீட்ல வந்து எப்பயும் நைட்டுக்கு டிஃபன் தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் புதினா சட்னி பண்ணியிருந்தேன். வாங்கியிருந்தேன்ல அந்த புதினா சட்னி, வீடியோ எதுவும் எடுக்க முடியல, சாரி. முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்றேன். இந்த வாண்டுங்கள வச்சு என்னால எடுக்க முடியல. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழ கமெண்ட்ஸ்லயும் சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் என்கரேஜா இருக்கும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நாளைக்கு டே 2 பிரம்ம முகூர்த்த விளக்கு. பாய்.